அனைவருக்கும் வணக்கம். நாளை வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு நாள். அன்றைய தினத்தில் நம்ம கோயிலுக்கு போகும்போது இந்த பொருளை கட்டாயம் எடுத்துகிட்டு போகணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். அது என்னன்னு யோசிக்கிறீங்களா? அதுதாங்க துளசி. துளசியை நாளைக்கு காலையில் எக்காரணத்தை கொண்டும் பறிக்கக்கூடாது. இன்றைக்கே பறித்து வச்சிடணும். பெருமாளுக்கு நீங்கள் மாலையாக போடணும் அப்படின்னா மாலையாக போடுறதுக்கு தேவையான துளசியை இன்றைக்கே பறித்து வச்சுருங்க. செடியில் இருந்து மாலை 6 மணிக்கு மேலே பறிக்காதீங்க. பரமபதவாசல் திறப்பு நாளன்று நாம் செடியில் இருந்து துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா இன்னைக்கு பறிக்க முடியலன்னா நாளைக்கு கோயிலுக்கு போகும்போது அங்கே விற்பாங்க. கோயிலுக்கு போகும்போது ஒரு 10 ரூபா கொடுத்து கடையில் வாங்கிக்கோங்க. ஆனால் செடியில் இருந்து பறிக்காதீங்க. உங்கள் வீட்டிலேயே செடி இருந்தாலும் சரி, மறந்துட்டாலுமே அன்றைய தினத்தில் செடியில் இருந்து துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. நீங்கள் முதல் நாளே பறித்து வச்சிருங்க. நாளைய தினம் பெருமாள் கோவிலுக்கு போகலனாலுமே நம்ம வீட்டில் பெருமாள் படத்திற்கு துளசி இலைகளை வைத்து அவரை நினைத்து ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை நம்ம உச்சரித்தாலே போதும். கோவிலுக்கு போன பாக்கியம் நமக்கு கிடைக்கும். சொர்க்கவாசல் திறப்பு அதிகாலை 5:15 மணிக்கெல்லாம் தொடங்கிடுது. அதனால அந்த நேரத்தில் நீங்கள் கோயிலுக்கு போக முடியாவிட்டாலும் உங்கள் வீட்டிலேயே உள்ள பெருமாள் படத்திற்கு துளசி இலையை வைத்து வழிபாடு செய்யுங்க. நாளை வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாள் படத்திற்கு ஒரே ஒரு துளசி இலை வைத்தாலே போதும். பெருமாளின் ஆசி நமக்கு கிடைக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.